ஹாய் ஆல், வெல்கம் டு திறவுகோல் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து நம்ம ரீசன்ட் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸோ நியூ கவர்மெண்ட் வந்து May 10 வந்து சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அரௌண்ட் 50 டேஸ் ஆச்சு. இதில் ஒரு 9 to 10 ஸ்கீம்ஸ் பக்கமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் நம்ம படிக்கணுமானா அதனோட முக்கியமான சில காமன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட ஸ்டார்டிங் டேட்டு, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி படித்தா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எப்பவும் போல் படிக்கிறதெல்லாம் படிக்கணும். நமக்கு நாமே திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ரெகுலராக படிச்சுக்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இது வந்து June 9 சென்னையில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் சைன் பண்ணதுன்னு கேட்டால் May 10லேயே 3 ஸ்கீம்ஸோட சேர்த்து இதையும் சைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து தலைவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஐஜி பவானேஸ்வரி. அதுக்கப்புறம் இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1091. இது சார்ந்து பார்க்குறப்போ பெண்களோட பாதுகாப்புக்கு சென்ட்ரல் லெவலில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 181. அது வந்து நிர்பயா ஃபண்டு கீழே ஃபண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 112 இருக்குது. அந்த ஹெல்ப்லைன் வந்து 112. ஒருங்கிணைந்த உதவி, இப்போ போலீஸு, ஹெல்த்து, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஓவராலாக ஒருங்கிணைந்த உதவினா 112. ஓகே. நெக்ஸ்ட் வந்து போதைப் பொருட்கள் எதிர்ப்புழு. இது வந்து இந்த பள்ளி மாணவர்களிடையே வந்து அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து அதிகமாகிட்டு வந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. மொத்தம் வந்து 65 யூனிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து 37 வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், மீதி எல்லாமே சிட்டிஸில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 இந்த குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து முக்கியமானது 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 500 யூனிட்ஸ் கீழே, கிலோவாட் ஹார்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே வந்து கன்சியூம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 200 யூனிட் கொடுக்குறாங்க. 500 கீழே இருந்தால், 500க்கு மேலே இருந்தால் 100 யூனிட் மட்டும் ஃப்ரீ. அதுக்கடுத்து வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி. பயிர்க்கடன் தள்ளுபடி பொறுத்தளவும் ஃபஸ்ட்டு வந்து 50,000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி 75,000 மாற்றிட்டாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து மெயினாக வந்து அவங்க பயன்பெற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து நம்ம வந்து சிறு குறு விவசாயிகள் என்னென்னு நம்ம பார்த்துக்கணும். குறு விவசாயினா மைக்ரோனா 1 ஹெக்டர் கீழே இருக்கிறவங்க. அப்போ 1 ஹெக்டர்னால் எவ்வளோனா 2.5 ஏக்கர்ஸ் இருந்தால் 1 ஹெக்டர், அது வந்து மைக்ரோ. அதே ஸ்மால் அப்படின்னா 2 ஹெக்டர் கீழே இருக்கிறவங்க, அதாவது 1 to 2 ஹெக்டர் இருக்கிறவங்க, 2.5 to 5 ஏக்கராக இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து இதில் வந்து ரொம்ப பயன்பெறுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம். நார்மலாக வந்து இயர்லி ஒரு 61 டேஸ் வந்து ஒரு லீவ் மாதிரி விடுவாங்க, ஒரு கேப் விடுவாங்க. ஓகேவா? இதே வந்து நம்ம எம்ஜி நரேகாவுக்கு பார்த்தப்போ 60 டேஸ் இருக்கும். ஓகேவா? சரி, எம்ஜி நரேகாவில் இப்போ வந்து விபிஜி ராம்ஜின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு வந்து 60 டேஸ் வந்து அந்த அறுவடை காலத்தில் கேப் விடுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்த மீன்கள் வந்து அந்த இனப்பெருக்க காலத்தப்போ ஒரு 61 டேஸ் வந்து அந்த கேப் விடுறாங்க. அப்போ வந்து மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு 8,000 ரூபாய் வந்து உதவித்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 5,000 இருந்துச்சு. 2023 வந்து கவர்மெண்ட் வந்து அதை 8,000 மாற்றிருந்தாங்க. அதை பற்றி கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்துக்கலாம். அடுத்து நீலகிரியில் வந்து டீ விவசாயிகளுக்காக அதனோட விலையில் வந்து அடிப்படை விலையில் வந்து 2 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து 14,870 விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்களாம். இது லைட்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சிஎம் காலை உணவு திட்டம். இது வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 2022 செப்டம்பர் 15 வந்து
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பார்த்து கூட நிறையா ஆந்திரா கவர்மெண்ட், கன்னடா முதற்கொண்டு கூட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 15, 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1 to 5th வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து 6 to 8th வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க இன்னும் பண்ணல. கம்மிங் செப்டம்பர் 17 தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது வந்து செப்டம்பர் 17. ஆனால் இதே வந்து தாய்மாமனுக்கு, அதாவது தாய்மாமன் சீர்னு ஒன்று வரும். அந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க காசு கொடுக்குறது 1 கிராம். அது பின்னாடி ஸ்கீம் இருக்குது. அது வந்து செப்டம்பர் 15. ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? செப்டம்பர் 15னா அந்த தாய்மாமன் சீர்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வந்து தங்க காசு கொடுக்குறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு. அதே சிஎம் காலை உணவு திட்டம் நீட்டிப்புனா செப்டம்பர் 17. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, காலை உணவு திட்டம் ஆல்ரெடி செப்டம்பர் 15 தொடங்கிட்டாங்க 2022. ஸோ அதே டேட்டில் பண்ண முடியாதுன்னு 2 டேஸ் தள்ளி வச்சுருக்காங்க. அந்த டேட்டில் வந்து கோல்டு காயின் கொடுக்குற ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு அர்பன் மிஷன் 2031. இது வந்து மெயினாக என்னென்னா 2031க்குள்ளே அந்த அர்பனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் செக்யூரிட்டி, நீர் பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். இதில் மெயினாக வந்து எல்லா மாநகராட்சியிலும், அதாவது 25 மாநகராட்சி இருக்குது. அது எல்லா பக்கமும் வந்து 24/7 அந்த வாட்டர் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது ஒரு மெயின் எய்மு. அதுக்கப்புறம் அங்கே நிறையா ரிவர்ஸ் இருக்கும். கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் இதெல்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பான் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையா மரம் வளர்த்தி அந்த வர தண்ணீரை வந்து அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இது சார்ந்து பார்க்குறப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு குழு போட்டிருந்தாங்க, புகழேந்தி கமிட்டின்னு சொல்லிட்டு, அந்த சென்னை ஃப்ளட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக. அந்த நோக்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் இன்டகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? எல்லா இதையும் இன்டகிரேட் பண்ணி அர்பனை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது சரியான வழியில். நெக்ஸ்ட் வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் 22க்கு அதுக்கப்புறம் பிறந்த, அதாவது அரசு மருத்துவமனைகள் மட்டும் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் கோல்டு வந்து கொடுப்பாங்க. இதில் மெயின் கண்டிஷன் என்னன்னா, அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஜூன் 22க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இது வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அப்போ. ஓகே, இதில் வந்து 10ஆவதாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தோட பேர் வந்து தமிழ்நாடு ஸ்கில் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் முதல்வன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1, 2022ல் ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமு. இதனோட எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா, இயர்லி 10 lakh யூத்தை வந்து டெவலப் பண்ணணும். அதுதான் மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இது சார்ந்து நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஸ்கீமு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஸ்கீமு, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீமோட எல்லா பண்புகளும் வந்து கண்டினியூ ஆகுது. ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து செயல்படுத்துகிற அமைப்பு வந்து டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். ஸோ அதில் அந்த டெவலப்மெண்ட் மட்டும் தூக்கிட்டு தமிழ்நாடு ஸ்கில் மிஷன் சொல்லிட்டு நேம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த 10 ஸ்கீமு. இதுலேருந்து கண்டிப்பாக டைரெக்டாகவும் இன்டெரக்டாவோ 2 to 3 கொஸ்டின் அப்கமிங் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லையோ இல்லை Group 2, Group 1 எல்லாத்துலேயுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கனாலோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே இருக்குது. டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு. ஸோ இஃப் யூ இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் ஃபாலோவர் இருந்தால் அதுவுமே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பீங்களோ அங்கே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மெயினாக வந்து வாட்ஸ்அப், டெலகிராமில் வந்து எல்லா இதுவுமே போட்டிருப்போம். ஓகேவா? ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஃபைல்ஸோ. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க, அதில் வந்து ஷேர் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் புதுசாக வந்தாலோ இல்லை ஆல்ரெடி இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களால் ஓகே இந்த வீடியோலாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். அனலிட்டிக்கலான வீடியோஸு, அதுக்கான சோர்ஸு எல்லாமே வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதனால் உங்களுக்கு 1 ஆர் 2 மார்க் வரும்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும், இது போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆனாலும் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அது சார்ந்த ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சிஏ வீடியோ அனலைஸ் பண்ணி போட்டிருக்கு 3 மினிட்ஸ்குள்ளேயே. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் பாருங்கள். தேங்க்யூ.